தேர்வில்லாத பதிவுற எழுத்தர் பணிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அதாவது ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. இந்த ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள் மற்றும் செலெக்ஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் உள்ளிட்ட தகவல்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணையுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அரசு வேலை வாய்ப்புக்கு மறக்காமல் இணைப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசுல பதிவுரை எழுத்தர் அதாவது ரெக்கார்ட் கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். தமிழக அரசின் கீழ் இயங்கும் நில அளவை மற்றும் பதிவேட்டு துறையில பதிவுரை எழுத்தர் பணிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. அரியலூர் மாவட்டம் நில அளவை பதிவேட்டுகள் துறை உதவி இயக்குனர் அலுவலகத்துல காலியா இருக்கிற பதிவுரை எழுத்தர் பணிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் படி வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,900 இருந்து 58,500 வரைக்கும் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜெனரல் பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. எஸ்டி, எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1. மேலும் இந்த பணிக்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகுதியாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. கணினி பற்றிய அடிப்படை அறிவு தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/3/2026. இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர், மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை, முதல் தளம், அறை எண் 119, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரியலூர்ன்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும். இந்த பணிக்கு தேர்வு முறை அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறனின் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் 1:5 என்ற அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. திறன் அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு குறித்த விவரங்களை மாவட்ட நில அளவை அலுவலக தகவல் பலகையில் அறிந்து கொள்ளலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கான நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்களுக்கு 1/7/2025 அன்று 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி ஆகிய இனங்களில் போதிய தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர் அரியலூர் மாவட்டத்தில் வசிப்பராக இருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கான இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9/3/2026 உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து அனுப்பிடணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த நேர்காணல் கடிதம் வந்து அனுப்பி வைக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. பதிவுரை எழுத்திற்கான விண்ணப்ப படிவம் அரியலூர் மாவட்ட நில அளவை பதிவேட்டுத்துறை உடைய வெப்சைட்டில் இருக்குதுன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதோடைய லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், கல்வி தகுதி, அப்புறம் உங்களுடைய ரிலீஜியன், உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் உள்ளிட்ட தகவல்களை வந்து ஃபில் பண்ணணும். எந்தவித அடித்தல் திருத்தல் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை முதல்ல பிரிண்ட் அவுட் போட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய புகைப்படத்தில் இந்த ரைட் சைடு டாப் ஆஃப் த ரைட் கார்னரில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்க அந்த முகவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து மறக்காமல் அனுப்பி வைங்க. இந்த விண்ணப்பத்தை அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9/3/2026. மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.